Hey guys, this is Riaz. Welcome back to Brainy Medic Neat Tamil. ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு வீடியோன்னு சொல்லலாம் அண்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான வீடியோ. யூ ஜஸ்ட் ஹாவ் 50 டேஸ் லெஃப்ட் இன் யுவர் ஹேண்ட். இந்த 50 நாள்ல நீ என்ன பண்ண போறியோ அதான் உன்னோட செலெக்ஷன். தட் இஸ் யுவர் ஒரு மெடிக்கல் காலேஜ் ட்ரீமை அச்சீவ் பண்ண போதுன்னு சொல்லலாம். பிகாஸ் பிசிக்ஸ் தான் மேஜரான கீ ஃபேக்டர் ஃபார் யூ டு என்டர் இன் டு அ மெடிக்கல் காலேஜ். கெமிஸ்ட்ரி எல்லாரும் படிச்சிருவான், பயாலஜி எல்லாரும் படிச்சிருவான், பட் பிசிக்ஸ் எல்லாரும் படிச்சிருவானான்னு கேட்டால் கிடையாது. முக்காவாசி பேருக்கு நீயே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இப்போ பிசிக்ஸ் ரொம்ப டஃபா ஃபீல் பண்ற ஒரு ஒன் ஆஃப் த கேண்டிடேட்ல நானும் ஒரு கேண்டிடேட் சொல்லி நீயே வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீயே சொல்லிடு. பிகாஸ் எவ்ரி ஒன் ஷுட் நோ, ரைட்? யா. ஸோ இந்த வீடியோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ப்ராக்டிக்கல் வீடியோவா இருக்க போகுது. ப்ராக்டிக்கல்னா பிசிக்ஸ் இதுதான், பிசிக்ஸ் நீ இப்படிதான் படிக்கணும், இதை பண்ணாதான் உனக்கு மார்க் வரும் இல்லைன்னா வராது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நான் புட்டு வச்சுட்டு போயிடுறேன் இந்த வீடியோல. சரியா? நார்மலா சும்மா ஒரு 4 டாபிக், 25 டாபிக், 30 டாபிக், 40 டாபிக், இங்க இருந்து 180 மார்க் கொஸ்டின் வந்துடும், அதெல்லாம் நான் சொல்ல போறது இல்லை. நான் உன்னை 100 மேல ஸ்கோர் பண்ண சொல்ல போறது இல்லை, 120 மேல ஸ்கோர் பண்ண சொல்ல போறது கிடையாது. உனக்கு சீட் வேணும் அப்படின்னா நீ 150 மார்க் கூட ஸ்கோர் பண்ணக்கூடாது, 180 மார்க் ஸ்கோர் பண்ணணும். தம்ப்நெயில்லையும் அதான் போட்டிருக்கேன், 180 அவுட் ஆஃப் 180 எடுக்கிறோம். நம்ம எடுக்கிறோம். கெமிஸ்ட்ரியில நான் சொன்ன அதே வார்த்தை, 180 எடுக்கிறோம். பிசிக்ஸ்ல 180 எடுக்கிறோம். சரியா? சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சோ உனக்கு எவ்வளவு மோட்டிவேஷன் கொடுக்க முடியும் நான் கொடுத்துறேன் அண்ட் ஐடியா ப்ராப்பரா கொடுத்துட்டு போயிடுறேன். சோ உள்ள டைரக்டா போயிடலாம். How will be physics paper? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, பிசிக்ஸ் பேப்பர் எடுத்துக்கிட்ட அப்படின்னா எப்படி இருக்கும் அது தெரியாம நான் எப்படி படிக்கிறது? கரெக்டான பிசிக்ஸ் பேப்பர் எப்பவுமே சொல்றேன் ஈஸியா இருக்காது. ஓகே, ஈஸின்ற வார்த்தையை நீ எடுத்துரு. ஆக்சுவலா பிசிக்ஸ் பேப்பர் எப்படி இருக்கும்னா மாடரேட் டு ஈஸி. சரியா? மாடரேட்ல இருந்து ஈஸியா இருக்குமே தவிர பியூர்லி ஈஸின்னு நீ எப்பவுமே சொல்ல முடியாது. டிஃபிகல்ட்டாவும் இருக்காது. பிகாஸ் இட்ஸ் நாட் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் கிடையாது பிசிக்ஸ். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பிசிக்ஸ் எக்ஸாம் மாடரேட்ல இருந்து ஈஸி இந்த லெவல்ல தான் இருக்கும். டோட்டலா உனக்கு இருக்கிறது எவ்வளோ? 45 கொஸ்டின். கரெக்டா? இந்த 45 கொஸ்டின்ல உனக்கு அரௌண்ட் 30 கொஸ்டின், நல்லா பார்த்தனா அரௌண்ட் 30 கொஸ்டின் யூ கேன் ஈஸிலி ஆன்சர். சும்மா ஃபார்முலா மனப்பாடம் பண்ண ஆன்சர் பண்ணிடலாமான்னு கேட்டா கிடையாது. பிகாஸ் உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க நம்ம மாடர்னைஸ்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் மாடர்னைஸ்டு யூடியூபர்ஸ். ஃபார்முலா மனப்பாடம் பண்ண தம்பி, எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிடலாம் தம்பி, தங்கம் செல்லும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உனக்காக நான் இருக்கண்டா அன்னை இருக்கண்டான்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர ஆக்சுவலா நீ ஃபார்முலா மனப்பாடம் பண்ணா அதை சால்வ் பண்ண முடியாது. ஓகே, யூ ஷுட் நோ த அப்ளிகேஷன் பார்ட். அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லி போற வீடியோல சொல்றேன். ஒரு குட்டி வீடியோ தான் இது. சரியா? ஸோ இந்த 30 கொஸ்டின் வில் பி வெரி ஈஸி. இந்த 30 கொஸ்டின்ல ஈஸின்ற பேட்டர்ன் சொல்றதோட இந்த அப்படியே நான் பேட்டர்னே கொடுத்துட்றேன் உனக்கு. இந்த 30 கொஸ்டின்ல என்னென்ன தெரியுமா இருக்கும் உனக்கு? ஈஸின்ற பார்ட்ல அரௌண்ட் 4 மேட்ச் கிட்ட இருக்கும். குழந்தை கூட 4 மேட்சை ஒழுங்கா ஆன்சர் பண்ணுவான். அவ்வளோ ஈஸியான 4 மேட்ச் கிட்ட இருக்கும். சரியா? கண்டிப்பா இந்த 30 கொஸ்டின்ல உனக்கு 8ல இருந்து 10 தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ், அட்லீஸ்ட் 8 ஆச்சு இருக்கும். 8 தியரி கொஸ்டின் ஆச்சு இருக்கும். தியரி கொஸ்டின் ஈஸின்னு கேட்டா கிடையாது. திருப்பி சொல்றேன், தியரி கொஸ்டின் உனக்கு ப்ராப்பரா தெரியணும்னா உன்னோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது ஒழுங்கா இருக்கணும். என்சிஆர்டில என்ன இருக்குன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பிசிக்ஸ் என்சிஆர்டி யாருமே படிக்கிறது இல்லை. கரெக்ட் தானே? அதுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் உனக்கு இருக்கணும்ல. அந்த பிசிக்ஸ் என்சிஆர்டி பதிலாக நீ என்ன பண்ணிருக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கும் நான் தீர்வு சொல்றேன், வெயிட் பண்ண. ஸோ 4 கொஸ்டின் கிட்ட மேட்ச் இருக்கும், 8 கொஸ்டின் கிட்ட தியரி பேஸ்டு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டைரக்ட் கொஸ்டின் மிச்சம் இருக்கிற ரிமைனிங் எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸா இருக்கும். ஆனாலும் ஏன் வந்து பசங்க மார்க் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி நீ என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். பிகாஸ் யூ நோ த ஃபார்முலா, யூ நோ எவ்ரிதிங். உனக்கு எல்லாமே தெரியும். அந்த ஃபார்முலா நீ மக்க படிச்சு அப்படியே நக்கி எடுத்துட்டு வந்துட்டேன் மண்டைக்குள்ள. சரியா? ஆனாலும் உன்னால அதை அப்ளை பண்ண முடியல. ஏன் அப்ளை பண்ண முடியல? யூ வில் பி ஜஸ்ட் யோசிப்பாரு, உன்னோட வாழ்க்கையோட ஒரு எக்ஸாம் அது. நீ எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்க, நீ பேப்பரை திறக்கிற, உனக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் கூட பிளாங்கா தெரியும். ஏன்? எக்ஸாம் ஸ்ட்ரெஸ். சுத்தி பார்ப்ப, மார்க் எடுக்கலாம் என்ன ஆகும்னு சொல்லி யோசிப்ப, உனக்கு அப்படியே வந்து பதட்டமா இருக்கும். அந்த நேரத்துல உனக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலாவும் மறந்துடுவேன். ஃபார்முலா மறந்துட்டா என்ன பண்ணுவ?
மனப்பாடம் பண்ண ஃபார்முலா போச்சு. சரி, ஃபார்முலா ஞாபகமே இருக்குன்னு வச்சுக்கோ, ஆனா கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல நீ என்ன பண்ணணும்ன்றது திருப்பி அகைன் மறந்துடும். ஸோ இப்போ 30 கொஸ்டின் நான் இதை சொல்லிட்டேன். மிச்சம் இருக்கிற 15 கொஸ்டின்ல 15ல 10 கொஸ்டின் வில் பி ஆஃப் மாடரேட் டைப், மாடரேட்டா இருக்கும். மிச்சம் இருக்கிற 5 கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். டிஃபிகல்ட்னு சொல்றதை விட ட்விஸ்டட், பிகாஸ் அவங்க ஒன்னு கொஸ்டின்ல யூனிட்டை வச்சு ட்விஸ்ட் பண்ணிருக்கலாம், இல்ல ஆப்ஷன்ஸ்ல யூனிட்டை வச்சு ட்விஸ்ட் பண்ணிருக்கலாம். மெஜாரிட்டியா இந்த 5 கொஸ்டின், இந்த 15 கொஸ்டின்ல உனக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அசர்ஷன் ரீசன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். இது அசர்ஷன் ரீசன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல மேக்ஸிமம் எல்லாருக்குமே மார்க் போகக்கூடிய இடம். சரியா, இதை நீ ப்ராப்பரா டேக்கிள் பண்ணிட்ட அப்படின்னா you will be scoring 180 out of 180. சரியா, சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். திருப்பி சொல்றேன், எல்லாமே படிக்கணும். சரியா, எல்லாமே படிக்கணும். ஜஸ்ட் கிவிங் யூ பிரீஃப் ஐடியா. அண்ணா எனக்கு மார்க்கே வரல, சரியா, நான் வந்து லைக் படிச்சிருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இப்போ எப்படி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்லி தெரியல, எனக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணாலும் என்னால சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி முக்காவாசி பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் சொல்ற ஒரே தீர்வு, ஃபர்ஸ்ட் செட் 1 சொல்லிடுறேன் கேளு. செட்டா சொல்றேன். செட் 1 இதுதான் உன்னோட செட் 1 இருக்கணும். இதை கண்டிப்பா முடிச்சு அதுக்கு நெக்ஸ்ட் நீ எல்லாம் போலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் செட் வில் பி யுவர் பேசிக் மேத்ஸ். பேசிக் மேத் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். லெக்சர் எங்கே கிடைக்கும்? நம்ம லைவ் செக்ஷன்ல போனீங்கன்னா லெக்சர் கிடைக்கும். பேசிக் மேத் அரௌண்ட் 25,000 வியூஸ் கிட்ட இது வரையும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். உட்காந்து 2 வீடியோ இருக்கு, ஃபுல்லா உட்காந்து பார்த்து முடிச்சு பேசிக் மேத்ஸ் முடிச்சிடலாம். டிஃபரன்ஷியேஷன், இன்டிகிரேஷன், செயின் ரூல், ட்ரிக்னாமெட்ரி, அப்புறமா ரூட், ஸ்கொயர், அப்புறமா இது அதுன்னு சொல்லி என்னென்ன பேசிக் மேத்ஸ் எல்லாமே உனக்கு தேவைப்படுமோ அது எல்லாமே அந்த வீடியோல முடிச்சிடும். ஓகேவா? பேசிக் மேத்ஸ் முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் மோஷன் இன் 1D, மோஷன் இன் 2D. சரியா, இது எல்லாமே பேஸ். இது தெரியலன்னா ப்ராப்பரா உன்னால படிக்க முடியாது. இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். 4வது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். முட்டி மோதியாச்சு இந்த லெசனை முடிச்சிரு. சரியா, முட்டி மோதியாச்சு இந்த லெசனை எப்படியாச்சும் முடிச்சிரு. அதுவும் நடத்தி வச்சிருக்கேன். 3ல இருந்து 4 கொஸ்டின் வரக்கூடிய ஒன் ஆஃப் த லெசன். அது 3ல இருந்து 4 கொஸ்டின். ஜஸ்ட் ஒரே ஒரு லெசன்ல இருந்து உனக்கு அரௌண்ட் 12 மார்க்ஸ் கிட்ட கிடைக்கும். 12 to 16 மார்க்ஸ் கிட்ட கிடைக்கிற ஒரே ஒரு லெசன் அப்படின்னா இந்த லெசன். இன்னொரு லெசன் இருக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கு அடுத்து இந்த லெசன்ல தான் அதிகமா கொஸ்டின் கேட்கிற ஒன் ஆஃப் த சாப்டர். சரியா, அடுத்தது 4th முடிஞ்சதா? 5th ஒன் லாஸ் ஆஃப் மோஷன். அண்ணா அப்ப இதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாம் படிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அப்படி எல்லாம் கிடையாது, கண்டிப்பா படிக்கணும். நான் என்ன சொல்றேன், இந்த செட் 1 இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் ரிவிஷன், யூ ஆர் ஸ்டார்டிங் யுவர் ப்ரிப்பரேஷன், இப்பதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு பிசிக்ஸ்ல கொஞ்சமாச்சும் மார்க் வேணும், நான் ஒரு ஃப்ரெஷர், எனக்கு ஏதோ ஒரு டீசென்டான மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா கூட சரி, இந்த செட் 1 நீ ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்கணும். இட்ஸ் கம்பல்சரி. ஓகே, இட்ஸ் கம்பல்சரி. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கம்பல்சரியா நீ முடிச்சே ஆகணும் இதை. இதுக்கு அடுத்து இன்னொரு செட் சொல்றேன். இதுல இன்னும் நிறைய சாப்டர்ஸ் இருக்கு. பத்தாவா வெயிட்டா இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்கு. இதை முடிச்சனா நீ இன்னொரு செட்டை முடிச்சிருவ. பகிரங்கமான செட்டு. சரியா, இந்த செட்டு பாரு, இது செட் 1. இப்ப செட் 2. செட் 2 என்னன்னா ஈஸியாவும் இருக்கும், நிறைய மார்க்ஸும் கொடுக்கும் உனக்கு. அந்த மாதிரி ஒரு செட்டு. இது நீ கண்டிப்பா இதுல இருக்கிற ஒரு சாப்டர் நீ மிஸ்ஸே பண்ண கூடாது. அந்த மாதிரி ஒரு சாப்டர். ஃபர்ஸ்ட் 12th இருக்கிற எலக்ட்ரிக் சார்ஜஸ், செகண்ட் பொட்டன்ஷியல், தேர்டு கெப்பாசிட்டர், ஃபோர்த்து கரண்ட், ஃபிஃப்த் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். எல்லாமே மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். இது ஃபுல்லா நீ முடிச்சிடணும். சரியா, இதை ஃபுல்லா முடிச்சிடும். இது உன்னோட நெக்ஸ்ட் செட்டு. இந்த செட்டு ஒரு மாடரேட்டான செட்டு, ரொம்ப ஈஸியான செட் கிடையாது. இது இங்க பார், இந்த செட்டு ரொம்ப ஈஸியான செட். இதை நான் ஈஸி கேட்டகரியில வச்சிடுறேன். இந்த செட்டை நீ ஈஸியா முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதுவும் என்னோட லெக்சர் பார்த்து முடிச்சோன்னா ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே, ப்ராப்பரா முடிக்கணும். பட் அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இந்த செட்டு ஒரு மாடரேட்டான செட்டு.
பட் என்னோட லெக்சர் நீ பார்த்து ப்ராப்பரா உட்காந்து படிச்சுட்ட அப்படின்னா இது நீ ஈஸியா மாத்திரலாம். ஏன்னா அவ்வளோ சிம்பிளா நான் நடத்தி வச்சிருக்கேன். ப்ராப்பரா எல்லாத்துக்குமே லெக்சர் இருக்கு. எல்லாத்துக்குமே மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், இதுல வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்டும் நான் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் பிளஸ் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் ரெண்டுமே சேர்த்து. ஓகேவா? இது 2 லெசன் இது. ஓகே, இதுக்கும் லெக்சர் இருக்கு, இதுக்கும் லெக்சர் இருக்கு, இதுக்கும் லெக்சர் இருக்கு, இதுக்கும் லெக்சர் இருக்கு, இதுக்கும் லெக்சர் இருக்கு. எல்லாத்துக்குமே லெக்சர் யூடியூப்ல இருக்கு. போய் உட்காந்து லெக்சர் பாரு. லெக்சர் மட்டும் பார்த்துட்டா போதுமான்னு கேட்டா கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்றேன். ப்ராப்பரா சொல்ற ஐடியாவை ஃபாலோ பண்ணனா பிசிக்ஸ்ல மார்க் வரும், இல்லைன்னா தங்குதான். சரியா? ஸோ இந்த இடத்துல செட் 2 சொல்லி முடிச்சாச்சு. செட் 2 சொல்லி முடிச்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட் செட் 3 போலாம். இருக்கிறதுலயே ஈஸியஸ்டான செட் 3. பேசிக்கே தெரியலனா கூட முடிச்சுட்டு வந்துடலாம். சரியா? மாடர்ன் பிசிக்ஸ். மாடர்ன் பிசிக்ஸ்ல டியூவல் நேச்சர் செகண்ட், டியூவல் நேச்சர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆட்டம்ஸ் தேர்டு, நியூக்ளியை ஃபோர்த்து, செமிகண்டக்டர்ஸ். ஓகே, செமிகண்டக்டர்ஸ். இந்த செட்டோட மார்க் சொல்லல நானு. இந்த ரெண்டுமே சேர்த்து இல்ல, இந்த 3மே சேர்த்து 3ல இருந்து 4 क्वेश्चन, இதுல 1த்துல இருந்து 4 क्वेश्चन, இதுல 4 क्वेश्चन, 4 4 8, இதுல ஒரு 4, எத்தனை क्वेश्चन ஆச்சு? 12 क्वेश्चन ஆச்சு. சோ 12 क्वेश्चन இந்த ஒரு செட்ல இருந்து. எத்தனை 12 क्वेश्चनனா 40, 48 மார்க் இந்த ஒரு செட்ல இருந்து மட்டுமே. சரியா? இந்த ஃபர்ஸ்ட் செட் மொத்தமா முடிச்சா எவ்வளவு கிடைக்கும்? இதுல இருந்து 4 क्वेश्चन, இந்த ரெண்டுல இருந்து 3 क्वेश्चन, இதுல இருந்து 2 क्वेश्चन. சோ நீ எண்ணி பாத்துக்கோ, இதுல அரௌண்ட் 40 மார்க் கிட்ட செட். சரியா? இந்த மாதிரி உட்காந்து செட்டா வச்சு முடிக்க ட்ரை பண்ணு. இதுதான் பெஸ்ட் மெத்தட் நீ முடிக்கிறதுக்கு. நான் இதுக்கப்புறமா இன்னும் எப்படி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம், இதுல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்ன எல்லாமே நான் சொல்றேன். இந்த ஒரு வீடியோ உனக்கு கண் திறக்கிற ஒரு வீடியோவா இருந்தே ஆகணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் செட் பார்த்தனா இந்த செட். இதுல பார்த்த அப்படின்னா நம்மளோட டியூவல் நேச்சர்ல இருந்து அரௌண்ட் 2 क्वेश्चंस வரும். இதுல இருந்து ஒரு क्वेश्चन, இதுல இருந்து ஒரு क्वेश्चन, சம்டைம்ஸ் ரெண்டுமே சேர்த்து 3 क्वेश्चन வரும். சோ இதுல 5, இதுல இருந்து கண்டிப்பா 3 क्वेश्चन வரும். சோ 3 3 6, இது ஒரு 10 क्वेश्चंस கிட்ட இருந்து இதுல வரும். இதுல ஒரு 40 மார்க் வந்துரும். சரியா? இதுக்கு லெக்சர் புது லெக்சர் இன்னும் நடத்தல, பழைய லெக்சர் இருக்கு, வேணா உட்காந்து பார்த்துக்கோ. ஆனா புது லெக்சர் நெக்ஸ்ட் அப்கமிங் வீக்ல நான் நடத்தி முடிச்சிருவேன். நெக்ஸ்ட் இன்னொரு செட் சொல்றேன் வா. இப்ப நான் உனக்கு சொல்லி தர்றது லைக் ஸ்கோர் பண்றதுக்கு. ஓகே, பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றது 180 எடுக்கணும். 180 எடுத்தே ஆகணும். நீ நான் சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டியான்னு சொல்லி டிக் பண்ணிக்கோ. நான் இதெல்லாம் முடிச்சிட்டேன், அப்ப நான் வந்து சேஃப் ஜோன்ல இருக்கேன். இதுக்கப்புறமா இருக்கிற சாப்டர்ஸ்லாம் முடிச்சுட்டா 180 சாலிடா எடுத்துருவேன். இந்த ஒரு மாசம் உட்காந்து படிச்சேனா கூட. பிகாஸ் நான் ஆல்ரெடி இந்த வெயிட் பெத்த சாப்டர்லாம் நான் முடிச்சிட்டேன் நான். கரெக்ட் தானே? ஸோ அப்போ நான் இதுக்கப்புறமா இருக்க சாப்டர் முடிச்சுன்னா ஈஸியா மார்க் எடுத்துடலாம்ல. 180 எடுக்கிறோம். கமெண்ட் செக்ஷன்ல போடு 180 எடுக்கிறோம். நமக்கு 150லாம் வேண்டாம், 180 எடுக்கிறோம். சரியா? 180 எடுக்கிறோம். 720 போடுறோம். பிரைனி மெடிக்ல இருந்து 720 வருது. ஓகே, அடுத்து செட் வா. செட் 4 இன்னொரு பெத்த சாப்டர் சொல்றேன் கேளு. ஃபர்ஸ்ட் இது நம்மளோட ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இஎம்ஐ ஆல்டர்னேட்டிங் கரண்ட், இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஏசி. ஓகே, செகண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இஎம்டபிள்யூ. தேர்ட் ஆசிலேஷன்ஸ். ஃபோர்த், சரியா? ஃபோர்த் ரே எல்லாம் நீ கஷ்டம் சொல்லுவேன், நான் போடவும் வேணாம் அத. வேவ்ஸ். ஓகே, வேவ்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ். இதை நான் என்ன கேட்டகரியில வைக்க போறேன் அப்படின்னா, இதையும் நான் ஒரு மாடரேட் கேட்டகரியில வைக்க போறேன். ஓகே, திஸ் இஸ் யுவர் மாடரேட் கேட்டகரி அகைன். இதுல இந்த ரெண்டுத்துல இருந்து மட்டுமே 4 क्वेश्चन வரும். இதுல இருந்து 2 क्वेश्चन வரும். இதுல இருந்து ஒரு क्वेश्चन இல்ல 2 क्वेश्चन வரும். இந்த ரெண்டுத்துல இருந்து அரௌண்ட் 3 क्वेश्चन கிட்ட வரும். அகைன் இதுவும் ஒரு அரௌண்ட் 40 மார்க் கிட்ட வர ஒரு செட். ஓகே, இது தவிர தெர்மல் பிசிக்ஸ் இருக்கு. தெர்மல் பிசிக்ஸ்ல எல்லாத்துக்கும் ஒரு क्वेश्चन வரும். அது தவிர சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ரொட்டேஷனல் மோஷன் இருக்கு. அதுக்கப்புறமா வாக் பார் எனர்ஜி இருக்கு. அந்த ரெண்டுத்துல இருந்து அரௌண்ட் 4 क्वेश्चन கிட்ட வரும். ஸோ இப்படி அப்படின்னு சொல்லி சுத்தி பார்த்தாலும் ரே ஆப்டிக்ஸ் மட்டும் தான் நடுவில் விட்டுருக்கேன். எல்லாமே சொல்லிட்டேன். ஆனா இந்த செட்டை மறக்கவே மறக்காத. ஏன் இப்படி செட்டா நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இது எல்லாமே இன்டர் கனெக்டட் சாப்டர்ஸ். இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கிற வரைக்கும் டக்குன்னு முடிச்சிடலாம். டக்குன்னு முடிஞ்சிடும். எல்லாமே 1 to 1 இன்டர் கனெக்டடா இருக்கும். இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க முடிக்கிற வரை இன்டர் கனெக்டடா இருக்கும். சரியா? பிசிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் இன்டர் கனெக்ஷன். இந்த மாதிரி முடிச்சனா ப்ராப்பரா யூ வில் ஃபினிஷ் இட் ப்ராப்பர்லி.
இதை மொத்தமா ஏன் தனியா போட்டிருக்கேன், இது ஃபுல்லா இன்டர் கனெக்டடா இருக்கும். அதே மாதிரி இஎம்ஐக்கு அப்புறமா ஏசி முடிச்சா ப்ராப்பரா போகும், அதுக்கப்புறம் இஎம்டபிள்யூ அதே அப்படியே. சரி, ஆசிலேஷன்ஸ் முடிச்சா வேவ் புரியும், வேவ் பிடிச்சா அதுக்கப்புறமா வேவ் ஆப்டிக்ஸ் புரிஞ்சிடும். ஓகே, தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங் திஸ். ஓகே, இந்த இடத்துல நான் கொடுக்குற ஆர்டர்ல நீ முடிச்சனா ஈஸியா முடிக்க முடியும். தட்ஸ் வை ஐ எம் கிவிங் எ செட் ஹியர். இது தவிர மிச்சம் இருக்கிற சாப்டர்ஸ் முடிக்க கூடாதான்னு கேட்க கூடாது, முடிக்கும், கண்டிப்பா முடிச்சே ஆகும். சரி, ப்ராப்பர் வே இதை படிக்கிறதுக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் லெக்சர் பாரு, எங்க கிடைக்கும்? எல்லா லெக்சர், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி எல்லா லெக்சருமே சேனல்ல இருக்கு. ஒரு லெசன் விடாம எல்லாத்துக்குமே லெக்சர் இருக்கு. பயாலஜிக்கும் போட்டாச்சு, கெமிஸ்ட்ரிக்கும் போட்டாச்சு. பிசிக்ஸ்ல இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா இஎம்ஐ கிட்ட வந்துட்டோம். இஎம்ஐ, ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸ், அப்புறமா வந்து மாடர்ன் பிசிக்ஸ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு. மிச்சம் எல்லாமே முடிச்சிருச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த அப்கமிங் வீக்ல அதுவும் முடிச்சிடும். சரியா, லைவ் அட்டன் பண்ணி லெக்சரை முடிச்சிருக்காங்க. லெக்சர் முடிச்சுட்டு என்னென்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அதே லெக்சரை முடிச்சுட்டு அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணணும். நோட்ஸ் ரிவிஷன், நோட்ஸ் எங்கே கிடைக்கும்? வெப்சைட்ல கிடைக்கும், ஆப்ல கிடைக்கும். அதே நோட்ஸ், என்னோட லெக்சர் நோட்ஸ் எடு. நோட்ஸ் எழுதலனாலும் பரவாயில்ல, ஆனால் எழுதுனா பெட்டர். நான் என்ன சொல்லுவேன், என்னோட லெக்சர் பார்க்கும்போது அப்படியே HSL காப்பி அடிக்காம நான் சொல்ற இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸை மட்டும் ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணி வச்சு. ஓகே, கான்செப்ட்ஸை மட்டும் ஷார்ட் நோட் மேக் பண்ணி வச்சுக்கோ. தட் வில் பி வெரி பெட்டர் நெக்ஸ்ட் மந்த் ரிவைஸ் பண்றதுக்காக. என்னோட லெக்சர் பார்த்து இதை பண்ணனா உனக்கு ப்ராப்பரா போகும். சரி, நோட்ஸும் ரிவைஸ் பண்ணியாச்சு. நோட்ஸ் ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறமா கொஸ்டின் சால்வ் பண்ணணும். திருப்பி சொல்றேன், மறுக்கா சொல்றேன், இதுதான் இருக்கிறதுலயே ஒரு கேம் சேஞ்சரான ஒரு பிளானா இருக்க போகுது. அது கேம் சேஞ்சரான ஒரு பிளான். we have around ஒரு லெசனுக்கு மேக்ஸிமம் 50 to 100 கொஸ்டின்ஸ் வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா எப்படி கொஸ்டின் வருமோ அது எல்லாமே நான் சால்வ் பண்ணிடுறேன். இப்போ நீ உட்காந்து சால்வ் பண்ணனா கண்டிப்பா எடுத்த உடனே என்ன பண்ணுவ, உட்காந்து சால்வ் பண்ணுவேன். ஒரு கொஸ்டினுக்கு 2 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வரையும் நீ டைம் எடுப்ப. am I right? பட் பிசிக்ஸ்க்கு அவ்வளோ டைம் இருக்கா? நோ, யூ டோன்ட் ஹேவ் டைம். சப்போஸ் பேப்பர் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்கலாம், பிசிக்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஒதுக்கணும்னு சொல்லி அந்த வீடியோல சொல்லியிருந்தேன். அப்படியே போய் வீடியோ செக்ஷன்ல இருக்கு, பார்த்துட்டு நான் வேணா மேலே ஐ பட்டன்ல கூட கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த இடத்துல ஒரு கொஸ்டினை நீ 2 மினிட்ஸ்லயும் சால்வ் பண்ணலாம், 2 நிமிஷத்துலயும் சால்வ் பண்ணலாம், 1 மினிட்லயும் சால்வ் பண்ணலாம், 30 செகண்ட்லயும் சால்வ் பண்ணலாம், 10 செகண்ட். பிசிக்ஸ் 10 செகண்டா சால்வ் பண்ணலாம். பிகாஸ் நாங்க அதை தான் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் கிராஷ் கோர்ஸ்ல. சரியா, கிராஷ் கோர்ஸ் என்னடா இவன் கிராஷ் கோர்ஸ் எடுத்துட்டானே, இது கிராஷ் கோர்ஸே கிடையாது, ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ். அது ஒரு வருஷத்துல நீ என்னென்ன பண்ணுவே அது எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், சிம்பிளா உட்கார வச்சு. இங்க நாங்க என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, ஒரு கொஸ்டினை நீ 1 நிமிஷத்துலயும் சால்வ் பண்ணலாம், 2 நிமிஷத்துலயும் சால்வ் பண்ணலாம். அது எப்படி ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ணி நீ சால்வ் பண்ணி அதை சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு கொஸ்டினை 30 செகண்ட்ல இல்ல 10 செகண்ட்ல பார்த்த உடனே லாஜிக்கலா நீ எப்படி ஆன்சர் பண்ணணும். பிகாஸ் நீட் இஸ் ஆல் அபவுட் டைம் மேனேஜ்மெண்ட் ஹியர். நீ டைமை எவ்வளவு நல்லா, ஒருத்தன் 2 நிமிஷத்துல சால்வ் பண்ற கொஸ்டினை நீ ஒரு லைக் லிட்டரலி 10 செகண்ட்ல சால்வ் பண்ற அப்படின்னா அந்த இடத்துல நீ காம்படிஷன்ல முன்னாடி இருப்ப, அவன் பின்னாடி இருப்பான். இது மட்டும் தான் அவனுக்கும் டிஃபரன்ஸா இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் சால்விங்க்கு எங்க போறது? கொஸ்டின் சால்விங்க்கு ஸோ யூ ஷுட் கோ டு அவர் ஆப்புக்கு போ. சரியா, உனக்கு கோர்ஸ் காட்டும் இந்த மாதிரி. என்ன போட்டிருக்கு? 6599 போட்டிருக்கு. இது அப்படியே அடிச்சிரு. 6599 ஆக்சுவல் பிரைஸ் அது. சரியா, இங்க ஆப்ல சப்போஸ் ப்ரோமோ கோட் ஆப்ஷன் காட்டல அப்படின்னா பேன் கொடுத்துருங்க. சரியா, ப்ரோமோ கோட் காட்டல அப்படின்னா டேரக்டா வெப்சைட்க்கு போயிடு. ட்ரெண்டுக்கு கூட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல டேரக்டா எல்லாமே கொடுத்துட்டேன். வெப்சைட்க்கு போ, கோடு BMNT அப்படின்னு சொல்லி டைப் பண்ணு. கோட டைப் பண்ண இதுல அப்படியே 90% டிஸ்கவுண்ட் ஆகி அரௌண்ட் 650க்கு இந்த கோர்ஸ். சரியா, அரௌண்ட் GST சேர்த்து 660 நினைக்கிறேன். ஸோ GST சேர்த்து அரௌண்ட் 650க்கு சம்திங்க்கு வந்து உனக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கும். 90% ஆஃபர். ஓகே, 90% ஆஃபர். இது மார்ச் மோஸ்ட்லி ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்க கோர்ஸ் வாங்காம போங்கன்னு சொல்லி நான் இந்த ஆஃபரை எடுத்துருவேன். பிகாஸ் லைக் அதுக்கப்புறமா நாங்கள் இன்னும் நிறைய பேரை சேர்க்க வச்சு தெரியல. ஓகே, ஸோ இந்த BMNT கோடை இப்பவே அப்ளை பண்ணி இப்பவே வாங்கி, நான் சீரியஸா சொல்றேன், என்னென்ன இருக்க போகுதுன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டேன்னா ஓகே, ஆப் உள்ள போயிட்டேன், கொஸ்டின்லாம் எடுத்துட்டேன். எல்லா லெசனுக்குமே கொஸ்டின் சால்விங் செஷன்ஸ் இருக்கு. ஓகே, எல்லா லெசனுக்குமே இம்பார்ட்டன்டான கொஸ்டின் சால்விங் செஷன். இந்த கொஸ்டினை நீ எப்படி இவ்வளோ ஈஸியா சால்வ் பண்ண முடியும், குறைஞ்ச டைம்ல இந்த கொஸ்டினை எப்படி நீ சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஆப்ல. சரி, அதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டேன். கொஸ்டின் சால்விங், கொஸ்டின்ஸ்
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்க பார் கொஸ்டின் ப்ரிடிக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு 4-5-10 கொஸ்டின் போட்டுட்டு தர ஆள் நான் கிடையாது. சரியா? லெக்சரும் கொடுத்தாச்சு. சரி, கொஸ்டினும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கு எங்க போறதுன்னா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இங்க செட்டா கொடுத்தல, அது எல்லாத்தையும் செட்டா டெஸ்ட்டும் போட்டாச்சு. சரியா? செட்டா டெஸ்ட் இருக்கு, பார்ட் டெஸ்ட் எல்லாமே நீ இப்ப பே பண்ண போற காசுலயே வந்துடும். ஓகேவா? எத்தனை பார்ட் டெஸ்ட் இருக்கு? 10 பார்ட் டெஸ்ட் இருக்கு. 10 பார்ட் டெஸ்ட். அந்த பார்ட் டெஸ்ட்ல இருக்கிற லைக் பேப்பரை சால்வ் பண்ணி டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே அதுல இருக்கிற கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிரு. அதுல இருக்கிற கொஸ்டின் ஒன்னுத்தையும் விடாத எல்லாத்தையும் சால்வ் பண்ணிரு. அதுல இருக்கிற டாபிக்கை ஒன்னுத்தையும் விடாத எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிரு. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அந்த லெசனை நீ வந்து கரைச்சி வாயில போட்டுக்கிட்டு அர்த்தம். சரியா? கரைச்சி குடிச்சு வாயில போட்டு முடிச்சுட்ட அந்த லெசன் வந்து எப்படி கொஸ்டின் நீ அட்டன் பண்ணிடுவேன். சரி, இது தவிர இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்குல்ல, உனக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீட் இஸ் ஆல் அபவுட் NCERT. ஓகே, நீட் இஸ் ஆல் அபவுட் NCERT படி, NCERTல இருக்கிற எக்ஸாம்பிள் முடி, NCERT எக்ஸசைஸ் முடி, இது அதுன்னு சொல்லி எல்லாரும் NCERT சொல்றாங்க. தியரி NCERT, எல்லாத்தையும் NCERT. பட் அதை ஏன் என்னால எடுத்துக்க முடியல? பிசிக்ஸ் NCERT படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய விஷயம் இருக்கும் அதுல, அது எல்லாத்தையுமே படிக்க முடியுமான்னு கேட்டா கிடையாது. இதுக்காகவே மார்ச் 25ஆம் தேதியில இருந்து நம்மளோட வெப்சைட்ல இன்னொரு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுத்துலயுமே ஒரு புது சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றோம். சீக்ரெட் கொஸ்டின். NCERTல டைரக்டா எங்கெல்லாம் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ், இன்டைரக்டா மறைஞ்சு இருக்கிற கொஸ்டின்ஸ், NCERT எக்ஸாம்பிளர், NCERT எக்ஸசைஸ், இது அதுன்னு சொல்லி NCERTல சம்பந்தமா என்னென்ன இருக்கோ அதே மாதிரி நீட்ல ப்ராபபிளா கண்டிப்பா வரக்கூடிய கொஸ்டின். இங்க பார், இங்கேயும் கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவேன், இங்கேயும் கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவேன். பார்ட் டெஸ்ட். சரி, இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இது கூட சேர்த்து உனக்கு மொத்தமா 30 ஃபுல் டெஸ்டும் கிடைக்க போகுது. ஏப்ரல் ஃபுல்லா டெஸ்ட் எழுத போறோம். சரியா? ஏப்ரல் ஃபுல்லா டெஸ்ட் எழுத போறோம். ஸோ இந்த மார்ச் 25ல இருந்து இந்த சீக்ரெட் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, இதை மொத்தமா உட்காந்து சால்வ் பண்ணுவேன். இது தவிர நீட் எக்ஸாம்ல ஒரு பைசா கொஸ்டின் வெளியில இருந்து வந்துச்சுன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். நாங்க சொல்ற கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்தாலும், லாஸ்ட் இயர் நான் சொன்னேன் இங்க இருந்து நான் கொஸ்டின் வரும்னு சொன்னேன். ப்ரூஃப் வேணும்னா போய் அதே வீடியோ எடுத்து வச்சாச்சு, பேப்பர் டீகோட் பண்ணியாச்சு. லாஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரியில் நான் சொன்னேன், பிகாஸ் நான் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் லாஸ்ட் இயர் நடந்தேன். இந்த வருஷம் பிசிக்ஸ்லையும் ஃபுல்லாக இறங்கிட்டோம். ஸோ கொஸ்டின் வெளியே வந்துச்சுன்னா வில் ஸ்டாப் டீச்சிங் சீரிஸ். வர வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு ஓப்பன் சேலஞ்ச். நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இது வராமலும் போகலாம் அப்படின்னு சொல்ற ஆள் கிடையாது. வரும்னா வரும். இதை விட வெளியே கொஸ்டின் வராது. வர வாய்ப்பே கிடையாது. எல்லாமே சொல்லியாச்சு, இங்க இருந்தா கொஸ்டின் வரும்னு சொல்லி. சரி, இன்னொரு விஷயம் இல்ல, எனக்கு இதுல டவுட் வரும், நான் என்ன பண்றேன்னு எனக்கு ப்ரோக்ரஸ் தெரியாது. எல்லாரும் டாபிக்னு சொல்லி ஒன்று போடுறாங்கல்ல, டாபிக். we are here அரௌண்ட் ஒரு 6 to 7 மெடிக்கோஸ் இருக்கும். சரியா? ஒரு 6ல இருந்து 7 மெடிக்கோஸ் கிட்ட இருக்கும். இந்த மெடிக்கோஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன தெரியுமா பண்ண போறோம்? மார்ச் 15ல இருந்து மார்ச் 15ல இருந்து 15th மார்ச்ல இருந்து உனக்கு எல்லா யூடியூபர்ஸும் ஜஸ்ட் ஒரு டாபிக்கை சொல்லிட்டு இதுல இருந்து கண்டிப்பா வரும், இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும், இந்த டாபிக் இம்பார்ட்டன்ட், இந்த டாபிக்கை படி 150 மார்க் வந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரியா? அதை ப்ராக்டிக்கலா வச்சு பண்ணி காட்டியிருக்கானா கிடையாது. ஸோ மார்ச் 15ல இருந்து டெய்லி இந்த கிராஷ் கோர்ஸ்ல உள்ள எங்க வெப்சைட்லயும் சரி எங்க ஆப்லயும் சரி உள்ள ஒரு குரூப் இருக்கு. ஓகே, உள்ள என்ன இருக்கு? ஒரு கம்யூனிட்டி குரூப் இருக்கு. அதுல நீ காலையில இருந்து ஈவினிங் வரை என்ன பண்ணணும், எந்தெந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் சொல்ற டாபிக் டெய்லி பேசிஸ்ல நீ உட்காந்து ரிவிஷன் பண்ணிட்டு அதுல இருந்து கண்டிப்பா ஒரு 10ல இருந்து 15 PYQs. என்னது? 10ல இருந்து 15 PYQs ரிவிஷன் பண்ணு. அந்த டாபிக்க 10ல இருந்து 15 கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? PYQ தான் சொல்றேன். 10ல இருந்து 15 PYQ மட்டும் உட்காந்து சால்வ் பண்ண போறேன். தட்ஸ் 2 மாசம் 50 நாள் என் கூட நீ இதை பண்ணு. பிசிக்ஸ்ல மார்க் எப்படி இன்க்ரீஸ் ஆகலன்னு சொல்லி நான் பாக்குறேன். சீரியஸா சொல்றேன், நான் பாக்குறேன். உனக்கு நீ வந்து சொல்லுவேன், அண்ணா இங்க பாரு, என்னோட எல்லா லெக்சர் கமெண்ட்ஸ்லயும் படிச்சு பாரு, யாராச்சும் ஒருத்தர் இவ்வளவு மார்க் இன்க்ரீஸ் ஆச்சு, நான் 480 எடுத்துட்டு இருந்தேன் இப்ப 680 எடுக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருப்பாங்க. லிட்டரலி லைக் எதுவுமே இங்க வந்து எல்லாமே டிரான்ஸ்பரண்டா நடக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் BMNT. பிரைனிமெடிக் இஸ் சம்வேர் லைக் யூ கேன் see literally transparent. நான் வந்து எல்லாம் கக்கிடுவேன், எல்லாத்தையும் வந்து இதுதான் நடக்குதுடா, இப்படிதான் இருக்குடா, நான் இவ்வளவு காசு செலவு பண்றேன்னு சொல்லி எல்லாமே வந்து கொட்டிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள். பிரைனிமெடிக் இஸ் ஆல் அபவுட் ட்ரஸ்ட் ஹியர்.
ஓகே, ஸோ இதை பண்ணியும் உனக்கு மார்க் வரலன்னா கேளு. அப்போ வந்து சரி, இது தவிர இன்னொரு விஷயமும் இருக்கு, ஸ்பெஷல் மென்டர்ஷிப்னு ஒன்று. இந்த பார்ட் டெஸ்ட்ல எல்லாம் நீ சப்போஸ் 350 மார்க் மேல எடுத்துட்டே இருக்க கான்ஸ்டன்டா அப்படின்னு நாங்க என்ன பண்ணுவோம், சரி இந்த இந்த பையனால 350 மேல எடுக்க முடியுது, ஹி ஹாஸ் பொட்டன்ஷியல் டு ஸ்கோர் 600+ அப்படின்னு சொல்லி உன்னை பிடிச்சி அலேக்கா இப்படி பிடிச்சி ஒரு ஸ்பெஷல் மென்டரா போட்டு கொடுத்துருவோம். சரியா, ஒரு குரூப்ல உன்னை போட்டு விட்டுருவோம். அவனை இங்க ஒரு ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. அந்த குரூப்ல என்ன பண்ணுவான் அந்த மென்டரு, இந்த பேப்பரை நீ இப்படி சால்வ் பண்ணா இவ்வளவு மார்க் நீ இன்க்ரீஸ் பண்ணலாம், 350 நீ 600 இப்படி கொண்டு போகலாம் இந்த ஒரு மாசத்துல அப்படின்னு சொல்லி உனக்கு ட்ரைனிங் கொடுப்போம். சரியா, ஸோ இதுக்கு தனியா நாங்க செலவு பண்றோம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நீ சப்போஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா யூ ஷுட் கோ இன்டு அவர் வெப்சைட். இப்பயே பே பண்ணி ஜாயின் பண்ணிக்க. இல்லை இந்த 6599ல கண்டிப்பா வந்து இங்க பார், வெளியில எல்லாம் வந்து 5000 10,000 வச்சு வித்தானீங்கன்னா அப்படியே oh my god அப்படின்னு சொல்லுவீங்க. ஜஸ்ட் ஒரு 650 ரூபா செலவு பண்ண போற, எல்லாமே நானே கொடுத்துட்றேன். நோட்ஸ், ஷார்ட் நோட்ஸ், மைண்ட் மேப்ஸ், அதுக்கப்புறமா உனக்கு டெஸ்ட் 10 பார்ட் டெஸ்ட், 30 ஃபுல் டெஸ்ட் கொடுத்துட்றேன். அது தவிர வேற என்ன இருக்கு, நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்விங் செஷன் கொடுத்துட்றேன், சீக்ரெட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்றேன், மென்டர்ஷிப்பும் கொடுத்துட்றேன். மார்ச் 15ல இருந்து மே 1ஆம் தேதி வரைக்கும் நீ டெய்லி என்ன பண்ண போறன்னு சொல்லி ஷெட்யூல் போட்டு கொடுக்க போறேன்டா. இது தவிர வேற என்னடா வேணும் உனக்கு, நீ டெய்லி என்ன டயக்ராம் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும், டெய்லி எங்க இருந்து எந்த கிராஃப் பிராக்டிஸ் பண்ணணும், எங்க இருந்து நீ எந்த கொஸ்டினை எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும், எந்த டாபிக்கை பிராக்டிஸ் பண்ணணும். காலையில நீ பிசிக்ஸ் படிக்கிறியா இல்ல நைட்டு பிசிக்ஸ் படிக்கிறியா அது உன்னோட இஷ்டம். பட் நாங்க இந்த டே நீ இதான் பண்ணணும்னு சொல்லி ஒரு நாள் முன்னாடியே போட்டுருவோம். அடுத்த நாளைக்கு நீ அதை பண்ணிருக்கணும். பண்ணிட்டு நம்மளோட குரூப்ல அப்டேட் பண்ணிடு. டன், டே 1 டன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மார்ச் 15ல இருந்து அரௌண்ட் 51 டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 50 days. We are gonna crack NEET 2025 with a blastful mark. இந்த வருஷம் நான் ஃபுல் முடிவுலயே இருக்கேன். என்னோட காசை கொட்டி எனக்கு நஷ்டஈடே பண்ணணும் பரவாயில்ல, நஷ்டத்திலே பண்ணணும் பரவாயில்ல. பட் ஐ வாண்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்கோர் பிக் அண்ட் பி இன் a very very good medical college. சரியா, இது தவிர உங்களுக்கு டாபிக் சும்மா ஊர்ல ஒரு 10 டாபிக் கொடுத்து என்னால கொடுக்க முடியும், அந்த மாதிரி என்னால வீடியோ மேக் பண்ண முடியும். பட் நான் அந்த வீடியோ மேக் பண்ணல. நான் டெய்லி பேசிஸ்ல உனக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் இங்க இருக்கு, இதை நீ கண்டிப்பா முடிச்சிருக்கணும்னு சொல்றேன். அதை நீ முடிச்சிருக்கணும். சப்போஸ் நீ உன்னையே ஏமாத்திக்கிற அப்படின்னா முடிக்காம அப்படியே விட்டுரு. இட்ஸ் நீட் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ. மேபி நெக்ஸ்ட் இயர் நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ திருப்பி சொல்றேன், என் கூட அடுத்த வருஷம் வந்து நம்ம இதே பிரைனி மெடிக்கல டீச் பண்ண போறியா, இல்ல அடுத்த வருஷம் என்னோட ஸ்டூடெண்டா திருப்பி படிக்க போறியா, என்னோட இஷ்டம். சரியா? ஸோ திருப்பி சொல்றேன், பிசிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ். பிசிக்ஸை இப்படி தான் படிக்கணும். உனக்கு கரெக்டா இன்னும் ஒரு 15ல இருந்து 20 நாள் இருக்கு இந்த ஆஃபர் முடியறதுக்கு. ஓகேவா? BMNTன்ற கோடை போடு. கோட் BMNT போட்டனா உனக்கு 90% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்பயே வாங்கிரு. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். It's gonna be a golden opportunity because in the 199 crash course startingல 199 கிளான்ஸ் பண்ணிருந்தோம்ல, அப்போ வாங்காத நிறைய பேர் இப்போ ரெக்ரெட் பண்றாங்க. அந்த அப்போ வாங்கின எல்லாருமே லைக் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. என்ன புகழ்ந்து தந்தாங்கன்னு சொல்லி நீங்க போயிட்டு எல்லா இடத்துலயும் கமெண்ட் இருக்கும், பார்த்துக்கோ. கிவ் அவே வீடியோல கமெண்ட் இருக்கும், எல்லா இடத்துலயும் கமெண்ட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா கமெண்ட் பண்ணேன். 180 is possible still. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.